எல்லாருக்கும் வணக்கம். நடராஜரோட இந்த பிரம்மாண்டமான சிலையை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதுவும் அவரோட காலடியில மிதிபடுற அந்த ஒரு மர்ம உருவத்தை பத்தி. இன்னைக்கு அதோட கதை என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சிவனோட இந்த தாண்டவம் இருக்குல்ல, அது படைப்பு, ஆற்றல், பிரபஞ்சத்தோட தாளம்னு எல்லாத்தையும் குறிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், உங்க கவனத்தை அப்படியே அவரோட பாதங்களுக்கு கீழே கொண்டு போங்க. அங்க பாருங்க, ஒரு உருவம் நசுக்கப்பட்டு கிடக்குது. அது யாரு? அதுதான் நம்மளோட இன்னைக்கு தேடலோட மையப்புள்ளி. அப்போ நமக்கு ரெண்டு முக்கியமான கேள்வி வருது. முதல்ல, இந்த உருவம் யாரு? ரெண்டாவது, சிவன் அவ்ளோ பெரிய மகாசக்தி வாய்ந்த கடவுள், அப்போ ஏன் இந்த உருவத்தை முழுசா அழிக்காம சும்மா மிதிச்சு மட்டும் வச்சிருக்காரு? இந்த மர்மத்துக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். சரி, வாங்க முதல்ல இந்த உருவம் யாரு, இவரோட புராண கதை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த உருவத்தோட பேரு தான் அபஸ்மாரா. சமஸ்கிருதத்துல அபஸ்மார் அப்படின்னா நினைவிழப்புன்னு அர்த்தம். இவன் யாருன்னா, நம்மளோட ஆன்மீக அறியாமை, நம்மளோட ஈகோ, அதாவது அகங்காரம், இதோட சின்னந்தான். நம்மளோட உண்மையான சுயத்தை மறைக்கிற அந்த ஆணவத்தை தான் இவன் குறிக்கிறான். இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமா போகுது. அபஸ்மரா ஒரு சாதாரணமான கெட்ட சக்தி கிடையாது. அவன் இந்த பிரபஞ்சமே இயங்குறதுக்கு அவசியமான ஒரு காஸ்மிக் அறியாமையோட வடிவம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அவன் ஒரு தேவையான தீமை மாதிரி. என்னது? அறியாமை அவசியமா? இது ஒரு நல்ல கேள்விதானே. அறியாமை எப்படிங்க அவசியமா இருக்க முடியும்? கேக்குறதுக்கு ஒரு மாதிரி முரணா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அபஸ்மாராவை சிவன் முழுசா கொன்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அறிவுங்கிறது எந்த ஒரு முயற்சியும் இல்லாம எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடும். அப்படி கிடைச்சா அந்த அறிவுக்கே மதிப்பில்லாம போயிடும்ல. அது மட்டும் இல்ல, நம்ம போன ஜென்மத்தோட நினைவுகளை மறக்கிறதுக்கு இந்த அறியாமை ரொம்ப அவசியம். இல்லனா அந்த நினைவுகளோட பாரம் நம்மளால தாங்கவே முடியாது. அதனாலதான் சிவன் அவனை அழிக்காம தன் கண்ட்ரோல்ல வச்சு அறிவுக்கும் அறியாமைக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு மென்மையான சமநிலைய காப்பாத்துறார். சரி, இப்போ இந்த புராண கதையிலிருந்து நம்ம பண்டைய இந்திய மருத்துவமான ஆயுர்வேதத்துக்குள்ள போவோம் வாங்க. அங்கேயும் இந்த அபஸ்மாராங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்கு. இந்த ஒப்பீட பாருங்க, எவ்ளோ அழகா விளக்குதுன்னு. புராணத்துல அபஸ்மராங்கிறது ஆன்மீக ரீதியான நினைவிழப்பு, அதாவது நம்மள நாமளே மறக்கிறது. அதே ஆயுர்வேதத்துல அபஸ்மராங்கிறது உடல் ரீதியான நினைவிழப்பு, வலிப்பு நோய் மாதிரி வர்ற நரம்பியல் கோளாறுகளை குறிக்குது. பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரு வகையில சுய கட்டுப்பாட்டை இழக்கிற ஒரு நிலை. இந்த வார்த்தையோட வேர் சொல்ல பாருங்களே. ஸ்மாரா அப்படின்னா நினைவு, அபா அப்படின்னா இழப்பு. அப்போ அபஸ்மாரானா நேரடியா நினைவிழப்புந்தான் அர்த்தம். இது புராண அர்த்தத்தையும் மருத்துவ அர்த்தத்தையும் எவ்ளோ அழகா ஒன்னு சேர்க்குது பாருங்க. ஆயுர்வேதம் சொல்ற அறிகுறிகள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தமஸ் பிரவேசம், அதாவது திடீர்னு கண்ணை இருட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். பீபத்ஸ சேஷ்டா அப்படின்னா வலிப்பு வர மாதிரி உடம்ப நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஆடுறது. அப்புறம் ஸ்மிருதி அபகமனம், நினைவாற்றலை இழக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்ற வலிப்பு நோயோட அறிகுறிகளோட எவ்வளோ கரெக்டா பொருந்தி போகுது பாருங்க. சரி, இந்த பழங்கால விஷயத்தையெல்லாம் இன்னைக்கு சைக்காலஜியோட எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அபஸ்மாரா இருக்கான். ஆமாங்க, நம்மளோட ஈகோ, கோபம், சோம்பேறித்தனம், பொறாம, அப்புறம் அவசரப்பட்டு ஒருத்தரை எடை போடுற குணம், இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த அபஸ்மாராவோட குரல் தான். இதைத்தான் இப்போ இருக்கிற சைக்காலஜில லிசர்ட் பிரெயின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட ரொம்ப பழமையான அடிப்படையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற மூளையோட ஒரு பகுதி. வாங்க மறுபடியும் இந்த பவர்ஃபுல்லான சிலைக்கு வருவோம். சிவனோட வலது கால் அபஸ்மாராவோட முதுகுல நல்லா அழுத்தி வச்சிருக்கு இல்லையா? அது எதுக்குன்னா, நாம நம்மளோட நெகட்டிவ் குணங்களையும் ஈகோவையும் அடக்கி ஆளணுங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் தான். இது அவனை அழிக்கிறதில்ல, அவனை கண்ட்ரோல் பண்றது. இங்கதான் இதோட உச்சகட்ட தத்துவத்துமே அடங்கியிருக்கு. எழுத்தாளர் ஆல்டஸ் ஹக்ஸ்லி சொல்ற மாதிரி, சிவனோட கைவிரல் கீழே மிதிக்கிற காலை காட்டல, அது மேல தூக்கி இருக்கிற இடது காலத்தான் காட்டுது. அந்த தூக்கிய திருவடிதான் நம்மளோட உண்மையான டார்கெட், விடுதலை, அதாவது மோக்ஷம். அறியாமைய அடக்குறது வெறும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். உண்மையான நோக்கம் என்னன்னா, அதுல இருந்து விடுபட்டு மேலே எழுந்து நிக்கிறது. அப்போ இந்த எல்லா அர்த்தத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் கிடைக்குது. இந்த சின்னம் கடைசியா நமக்கு என்ன சொல்ல வருது? நடராஜரோட நடனம் ஒரு வன்முறையோ அழிவோ கிடையாது. அது ஒரு கொண்டாட்டம். நம்ம அறியாமைய, நம்ம பலவீனங்கள பார்த்து பயந்து ஓடாம, அதை ஏத்துக்கிட்டு அது மேலேயே ஆனந்தமா டான்ஸ் ஆடி அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி.
நமக்குள்ள இருக்கிற இந்த அசுரன் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி வெளியே வரான்னு தெரியுமா? நாம கோபத்துல கத்தும்போது, நம்ம தப்புக்கு மத்தவங்கள ப்ளேம் பண்ணும்போது, ஒருத்தரை பத்தி சரியா தெரியாம அவசரமா ஒரு முடிவுக்கு வரும்போது, ஒரு வேலைய செய்ய சோம்பேறித்தனம் படும்போது, இது எல்லாமே அவஸ்மாரா நம்மள கண்ட்ரோல் பண்ற மொமெண்ட்ஸ் தான். அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வர ஈகோ, அறியாமைங்கிற அந்த அசுரன் மேல நீங்க எப்படி டான்ஸ் ஆட போறீங்க? யோசிங்க. உங்க பதில்ல தான் உங்களுக்கான விடுதலை இருக்கு.